தெய்வத்தின் திருவுருவை வருக, நான்மறையின் தனித்துவமே வருக, வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர் மதிக்குழந்தைய வருகை என்ற என் சார்பாக, என் நாட்டு மக்கள் சார்பாக தாங்களை வணங்குகிறேன். வாருங்கள் சுவாமி, தாங்கள் வருகையினாலே பெரிது மனமகிழ்ந்த வந்த காரணத்தை எடுத்து கூறி வாழ்த்த வேண்டும். வாழ்கமைகளை வளர்ச்சி அடைய வேண்டும். தென்புலத்தின் பொன்மொழியாம் தமிழன்கிற தேவாமிர்தத்தை என் செவிக்கு பார்த்து என்புடன் மகிழை என்ப கீதங்கள் பாடி அன்பாக வரவேற்று பண்பாக வரவேற்ற ஆருணங்கை குமரக்கடவுளின் துணையுடன் அமரர்கள் போற்றும் இலையுடன் நீ வாழ்க வாழ்க வாழ்க. வையகம் புகழ. இறந்தாலும் இந்த வாழ்த்துக்களிலே பலவிதங்கள் இருந்தாலும் முறைகளிலே கல்ன முள்ளும் முரடும் வேறும் விறகும் வெள்ளம் கல்லும் கரடும் இருந்தாலும் இந்த விதங்களிலே என விதங்கள் வேறுகளாக இருந்தாலும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு எப்படி வந்தவுடனே தமிழச்சி என்ற முறையில் என்னை சுற்றி வளம் வந்த நோக்கங்களை அறிந்த காரணத்தினால் ஆகாயத்தில் வந்து கொண்டிருக்கிற இரவு என்று சொல்லப்பட்ட கதிரவனின் ஒளிமிஞ்சிய ஆபரணங்களை அணிந்துள்ள நீ என் வருகையை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பரன்பிட்டிறங்கி ஓடி வந்து என்னை சுற்றி வலம் வந்து வணங்குகின்ற காட்சியை நான் பார்க்கும் போது தேவலோகத்தில் பிரம்மனை கண்டு இந்திரன் எப்படி எழுந்து பணிந்து வணங்குவானோ அதை காட்டிலும் பன்மடங்கு என்ன ஒரு பணிவு, என்ன பணிவுக்குள் ஒரு துணிவு ஒன்று உள்ளத்தில் இருப்பதை அறிந்தவுடனே எப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும். மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்பதற்கு இணங்க அம்மா மணலாக உள்ள இடத்தில் தோன்ற ஊற்று என்று பெருக்கினை காணலாம். அதே போல மனிதர்கள் நல்ல பழமையான ஏடுகளை புரட்டி படிக்க அறிவு பெருக்கெடுக்கும் என்பதற்கு இணங்க உங்களிடம் சிற்சில விவரங்களை என்னடா வந்ததுமே நாரதருக்கு ஒன்றும் தெரியாமல் நம்மகிட்ட கேட்க நினைக்கின்றாரோ அப்படி என்று நினைத்திராம உங்களுடைய அன்பால் உங்களுடைய அறிவால் என்ன அதான் சொல்லியிருக்கேன். 5 பேர் சூழ்ந்திடும் காடு ஐவருக்கும் ஐவர் அடைந்திடும் நாடு மூலம் அறிந்திடலாம் நாடு அழகா இருக்கின்றது இந்த இடத்திலே மேடையிலே உங்களுக்கு மிக கூறு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அற்புதமா பதில் வரும் அப்படி என்ற காரணத்தினாலதான் பண்டு வீடுகள் கல்வி ரொம்ப அழகான பேச்சு. பணிவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. கட்டதனால் ஆய பயனனுக்குள் வாளறிவா நற்றால் தொழாரியனின்னு சொன்னது போல
எந்த அளவுக்கு கல்வியில் உயர்ந்திருக்கோமோ அந்த அளவுக்கு ஒழுக்கத்திலும் பணிவிலும் ஒருவன் சிறந்திருக்கணும். அதுபோல் ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்துன்னு கதிரவனினுடைய ஒளியை மிஞ்சிய அந்த ஆபரணங்களை அணிந்த நீ அப்படின்னு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ஆக மறைந்த ஆண்டோர் பெருமக்கள் வாயால் கேட்ட சில வார்த்தைகளை உங்கள் மூலமாக கேட்டு அந்த என்னுடைய செவியில் விழுகிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது. ஆக நாட்டை பற்றி கேட்டீங்க. ஏன்னா நாடு அப்படிங்கிறது என்னுடைய நாடு ரொம்ப சிறப்பான நாடு. சோழவள நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு, பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பிறந்த நாடு, கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு, அப்பேற்பட்ட நாடு. என் நாட்டின் பெயர் தொண்டை நாடு சுவாமி. ஆமாம், என்ன சோழபல நாட்டிலே என்ன பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்து பூமிக்கு புண்ணியம் பெறக்கூடிய அப்பேற்பட்ட மாபெரும் நாட்டிலே வசிக்கக்கூடிய பெண்மகளே, புண்ணியம் நடுவரையாம் ஒதுகை எரியில் இருந்து கண்ணிடை ஒருசான் கொன்று கணிச மிக வேகுணர்ந்து ஆகுருதி மிகுந்தோன் பெரு விரலில் 24 கோல் ஒன்று உண்டாக்கி குறித்திலும் இப்பேற்பட்ட இந்த அப்பேற்பட்ட இந்த கலை மேடைகளுக்கெல்லாம் அறிவு ஊட்டக்கூடிய அந்த என்ன தொண்டை நாட்டில் உள்ள வசிக்கக்கூடிய சான்றோர் உடைத்து என்ற பெருமைக்குரிய நாடு என் நாடு. ஒரு நாடு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஒரு பசியும் ஓவாப்பினையும் செருப்பகையும் சேராது என்பது நாடு. நாங்க பசி இல்லாம வேளாண்மை என்ற அந்த விவசாயத்தில் சிறந்த ஒரு நாடாக விளங்கணும். அடுத்து பொருளாதார ரீதியாக மருத்துவ வசதி அப்படிங்கிறது நிறைந்த நாடாக இருக்கணும். உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் அப்படின்னா தேவையில்லாமல் அருகில் இருக்கக்கூடிய சில நாடுகளோடு பகை பாராட்டாமல் நட்புறவு கொள்ளக்கூடிய நாடாக ஒரு நாடு விளங்கணுமா? எல்லாரோடையும் பகிச்சுக்கிட்டே எப்படி வாழ்றது சொல்லுங்க? எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு அதில் எப்படி நம்ம இருக்கிறது சொல்லுங்க? அதுபோல சிலவற்றை நம்ம மனதார ஏற்றுக்கிறணும். இந்த உலகத்தை நம்பி இந்த இயற்கையை பார்த்து இறைவனை பார்த்து நம்ம வியந்து போகக்கூடிய அளவுக்கு பல விஷயங்கள் இருக்கு. உண்டுதானே? இப்போ 5 பூதங்கள் பஞ்சபூதங்கள் எடுத்துக்கோங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். நாங்கள் இந்த 5ல் மாறுபட்டது நெருப்பு. யோசனை பண்ணி பாருங்க. புவியீர்ப்பு தன்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒன்றுனா நெருப்பு தான். நெருப்பை நீங்கள் எப்படி பிடிச்சாலும் சரி அது விண்ணோக்கி எரியுமே தவிர கீழ் நோக்கி எரியவே கூடிய எரியாது. அதுபோல தான் நல்லவர்களும் நேர்மையானவர்களும் எப்படி அவர்களை பயன்படுத்தணும்னு நினைச்சாலும் எப்படி நெருப்பு என்பது விண்ணோக்கி எரிகிறதோ, அதனுடைய அக்னி ஜுவாலை என்ற ஜோதியை விண்ணோக்கி காட்டுகிறதோ, அதுபோல நல்லவர்களினுடைய குணம் என்பது தரம் தாழ்த்து நினைத்தாலும் அவர் விண்ணோங்கி உயர்ந்தே எப்பொழுதும் விளங்குவாராம். இதை நான் சொல்லலை, தமிழ் வள்ளல் ஐயா வாரியார் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அது மாதிரி நாடு தொண்டை நாடு. நீங்கள் என்னமோ சொன்னீங்களே, என்ன நாரதர் கேட்காது, நாரதருக்கு எதுவும் தெரியாதோ நீங்கள் நினச்சிக்க கூடாது. அது எப்படி சுவாமி நினைக்க முடியும்? நாரதர் யார்? அவருடைய பெருமை என்ன என்பதை படித்து தெரிந்து கொண்டு வேண்டாம். எத்தனை கதைகளில் வரக்கூடிய ராமாயணத்தை உருவாவதற்கு காரணமே நாரத மகரிஷி தான். பல கதைகளை நான் படித்து தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் தாங்கள் அப்படி அல்ல. அந்த கதைகளிலே வாழ்ந்தவர், அதிலே வருகின்றவர். அப்பேற்பட்ட 14 லோகமும் அனுமதியின்றி அப்படி அலைந்து தெரியக்கூடிய ஒரு நாரதபுரமும் என் இடத்தை நாடி வந்திருப்பது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் யோசனையாகவும் தான் இருக்கு. கழகக்காரர் இல்லையா? அதனால வாங்க சொல்லுங்க, நாடு தொண்டை நாடு. என்ன கொஞ்சம் யோசனையாத்தான் இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான். ஏன்னா நாரதர் வரக்கூடிய இடங்களில் யாராவது யோசிப்பார்களா? நாரதர் எப்போ வரமாட்டாரா என்று எதிர்பார்ப்பது 7 புவனங்களிலும் லோகங்களிலும் சில சபைகளிலும் உண்டு. ஆமா ஆமா. ஆனால் நீங்க கொஞ்சம் தயங்குவீங்க. என்ன எதிர்பார்த்தாங்க? 14 லோகமும் தேவலோக சபை நடக்குதுன்னா நீங்க ஒரு ஆள் உள்ள புகுந்தா பூராரு ஒரு மாதிரியா யோசிக்க ஆரம்பிச்சிருவார். எப்படி இந்த ஆள் இங்க கால் எடுத்து வச்சாரு, நீ என்ன நடக்க போதோ கழகம்னு தெரியலையே. நீங்க ரொம்ப நல்லவர் மாதிரி பேசுறீங்களே. எப்படி கால் எடுத்து வச்சாலே கலகம்தான். எங்கேயாவது யாராவது ஒற்றுமையா வாழ்ந்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாரதனுடைய பணியே கலகம் செய்வது தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழிலை மேற்கொள்வாங்க. தொழில் செய்வதில் எவ்வளவா இருக்கு. ஆனா நீங்க செய்யறது கலகம்ன்ற ஒரு தொழில். யாருக்கிட்ட சொன்னாலும் சிரிச்சிருவாங்க வாய் விட்டு. இதுல வேற வருவாரு, நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு உட்காந்துருப்போமா? வாங்க சொல்லுங்க. என்ன எந்த விதத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா பாப்பா சொல்லுங்க. ஆத்தா கலைமகள் அவர்களே. ஐயா சொல்லுங்க. மணிவண்ணன் அவர்களே. என்ன இந்த பூலோகம் சிறக்க வேண்டும் என்பதற்காக பூவிலகிலே முனிவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு யாகம் வளர்க்கிறாங்க. சரி. அப்ப அந்த யாகத்தில் யாருக்குடா முதல்ல அவிர்ப்பாக மரியாதை கொடுக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியல. அப்ப அடியேன் அந்த இடத்துல பிரசன்னமாகி, எப்பா இந்த யாகம் வளர்க்கிறீர்களே, இந்த யாகம் எதுக்காக, என்ன நோக்கத்தோடு இந்த யாகம் வளர்க்கிறீர்கள் என்ற உடனே அப்பத்தான் இந்த உலக சேமத்திற்காக இந்த யாகத்தை நடத்துகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க, பதில் அளித்தாங்க. அப்பத்தான் என்ன உலகம் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நீங்க வளர்க்கிறது சரிதான். இதுல தலைவன் ஒருவன் இருப்பார்கள் அல்லவா, அதற்கு முதல் மரியாதை யாருக்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு உடனே அப்பதான் முனிவர்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்தார்கள், யோசித்தார்கள். அப்பதான் தாங்கள் திருவாயால் தாங்களே கூற வேண்டும். அதற்குத்தான் நாரதன் இல்லாத சபையும் நாரதன் இல்லாத உலகமோ அது பால்படும் என்பது கணக்கல்லவா என்று பிருகுமணி கூறுவதைப் போல அப்பதான் சொன்னாங்க, தாங்களே இந்த
உலகத்தில் இந்த யாகத்தில் யாருக்கு முதலிலே அபிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் திருவாயால் கூறுங்கள் அப்படின்ற உடனே பார்த்தா யாரை தேர்ந்தெடுப்பது? மும்மூர்த்திகள் சிறந்தவர்கள். இந்த 3 பேர்களிலும் சிறந்தவர் யார்? சாந்தமா, அமைதியா, பொறுமையாக, சாந்தமாக யார் இருக்கிறாரோ அவர் தான் சிறந்தவர்னு முடிவு பண்றாங்க. அப்ப சாந்தமான ஆளை தேடணும்ல. என்ன சத்துவ குணம் படைத்தவர், என்ன பண்ணினாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி மையம் யாருக்கு அப்படின்னா காக்கும் கடவுள் அந்த மகாவிஷ்ணு தான். அப்பத்தான் அந்த மும்மூர்த்திகளிலும் சிறந்தவர் யாரா அப்படி என்ற தேர்ந்தெடுத்து வருவதற்கு அதற்கும் ஒரு தகுதியான ஆள் வேணும். அப்ப மும்மூர்த்திகள் சாதாரண ஆட்களா? ஆக இவர்களையும் சோதித்து வரணும், பார்க்கணும். அப்படி என்ன அப்பதான் பிருகுமுனியை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பிருகுமுனி அவர் என்ன அதை ஒத்துக்கொண்டாராம். நான் சென்று மும்மூர்த்திகளிலே சிறந்த சத்வகுணம் படைத்தவர்கள் யார் என்று தேர்ந்தெடுத்து வருகிறேன் என்று முனிவர்களிடம் சொல்லி முதலிலே எங்கே சென்றார்? அப்பத்தான் பிரம்மா இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த லோகத்திலே சென்றவுடனே பிரம்மதேவன் என்ன பண்றார்? தன்னுடைய சீடர்களுக்கு வேத பாராயணங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். அப்ப இவர் சத்தியலோகம் அடியெடுத்து வைத்தார் அல்லவா? வைத்தவுடனே இந்த வந்த முனிவரை பிரம்மதேவன் ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை. உடனே முனிவருக்கு கோபம். நம்ம இவர் சபைக்கு நம்ம வந்திருக்கிறோம், நம்மளை ஏறெடுத்து கூட இவனுக்கு அவ்வளவு மண்டக்கணமா? அப்படி என்று வந்த முனிவன் சாபம் கொடுத்தாராம் பிரம்மதேவனுக்கு. பிரம்மதேவா, நீ வந்து வேதங்களுக்கு அதிபதி, படைக்கும் ஒரு கர்த்தா, நான் ஒரு வேதம் கற்ற முனிவன் உன்னிடம் வந்திருக்கிறேன், என்னை பார்த்தும் பாராததை போல் இருக்கின்றாயா? உன்னை யாரு வணங்காமல் கோவில் இல்லாமல் போக கடவுது என்று சாபத்தை கொடுத்து அடுத்து எங்கே சென்றார்? கைலியங்கிரி செல்கிறார். கைலியங்கிரி சென்ற முனிவர் அங்கே அப்பதான் சிவனும் பார்வதியும் உல்லாசமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடமும் இந்த முனிவன் சென்றவுடனே பார்வதி சற்று சீற்றமடைந்தாளாம். முனிவரே, சகலமும் தெரிந்த தாங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இப்படி தண்டு தடை இல்லாமல் தாங்கள் வரலாமா? சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்சவர் தானே, இப்படி நீங்க வரலாமா என்று சக்தி சீற்றமடைந்த உடனே சிவன் பார்த்தார். சரிதான், ஏன் சீற்றம் கொள்ள வேண்டாம், முனிவர் தெரியாமல் வரமாட்டார் அப்படின்ற உடனே அவரும் பார்த்தும் பாராததை போல சக்தியிடமே முகம் கொடுத்து பேசியதை கண்ட முனிவன், நீ எப்படி நீ வந்து இல்லறத்தின் தன்மையை பற்றி என்னிடம் நீங்க எடுத்து பேசிய காரணத்தினால் அப்பதான் சிவனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். நீங்க உலகத்துக்கே ஒரு தாய் தந்தையாக இருக்கக்கூடிய தன்மை படைத்தவர்கள், நான் ஒரு வேதம் கற்ற ஒரு முனிவன் உங்களிடம் வந்திருக்கிறேன், எமக்கு தக்க மரியாதை செய்யாம நீங்க அந்த இல்லற நோக்கோடு என்னுடன் பேசிய காரணத்தினால் சிவனுடைய ஆண்குறியாகப்பட்டது அருந்து விழக்கடவது அப்படி என்று சிவனுக்கு சாபத்தை கொடுத்தார். கொடுத்துவிட்டு அடுத்து வைகுந்தம் போறார். போன முனிவர் பார்த்தார். அப்பதான் அங்கேயும் போன உடனே இவரும் நம்மளை அலக்களித்திருவாரோ, நம்ம வந்த காரியம் நிறைவேறாம போயிருமோ என்று தெரிந்த முனிவர் போன வேகத்தில் வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நெஞ்சில எட்டி உதைத்தாராம். உதைத்த உடனே நெஞ்சில இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படியே விலகுனா. கோபமுற்றால் கணவனை பார்த்தால் ஒரு அடுத்த ஆடவன் வந்து நான் இருக்கும் இடத்தில் எட்டி உதைத்தான், அவனை காலை பிடிக்கிறீர்களே, அவனை சபிக்காமல் என் கண் முன்னாலே காலை பிடிக்கிறீர்களே, இனிமேல் உங்களிடம் நான் மனைவியாக இருக்க மாட்டேன் அப்படி என்று வாக்கு கொடுத்து மகாவிஷ்ணுவிடம் வாக்கு கொடுத்து மறைகிறாள். பூலோகத்திலே பத்மாவதியாக நான் பிறவி எடுக்கப் போகிறேன், முடிந்தால் என்னை அங்கு வந்து தாங்கள் திருமணம் புரிய வேண்டும் என்று வாக்கு கொடுத்து மறைஞ்சா. மகாலட்சுமி இல்லை என்ன, அவன் மனுஷன் என்ன, கடவுள் என்ன, யாரா இருந்தானா மகாலட்சுமி ஒரு கடாட்சரம் இல்லைன்னா பரம ஏழையாக உருப்பட்டு விடுவார்கள்லவா. அப்பதான் மகாவிஷ்ணு ஏழையாக உருப்பட்டான். வந்த முனிவனே எட்டி உதைத்த பாதத்தை அப்படியே தாங்கி பிடித்து, முனிவரே நீங்க மிதித்ததினால் நான் தாங்கிக் கொண்டேன், ஆனால் உங்கள் பாதம் நொந்திருக்குமே அப்படி என்று அந்த பாதத்தை பிடித்து, அந்த பாதத்தில் ஒரு கண் ஒன்று இருந்ததாம், ஆணவ கண். அந்த கண்ணை என்ன பண்ணார், பிடிப்பதை போல காலை தாங்கி பிடிப்பதை போல அந்த கண்ணை பறித்து எறிஞ்சிட்டார். அந்த முனிவனுக்கு அதோடு தான் என்ற அகந்தையும் ஒளிந்தது. அப்பத்தான் பார்த்தார், இவ்வளவு எட்டி உதைத்தும் அவருடைய குடும்பத்தில் களங்கம் ஏற்படுத்தியும் நம்ம வாதத்தை இவன் எட்டி பிடிச்சிருக்கிறான் என்றால் இவரிடம்தான் சத்வகுணம் இருக்கின்றது, இவர்தான் சிறந்த ஒரு கடவுள் அப்படி என்று தேர்ந்தெடுத்தானே பிருகுமுனி. அதனால தான் இப்படியெல்லாம் சிறப்புகள் ஏற்படக்கூடிய இடத்திற்கு காரணமாக இருந்தது யார்? நல்லதுக்கும் நாரதன் உண்டு, கெட்டதுக்கும் நாரதன். எந்தெந்த இடத்துல அதர்மங்கள் தலை தோங்கி இருக்கிறதோ அதை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பது தானமா நாரதனின் வேலை. கதையெல்லாம் கதை ஓரளவு சரி,
ஆனால் சில விஷயங்களை வந்து நாம் ஒரு புராணத்தை ஒரு தெய்வத்தை பற்றி பேசும் பொழுது அதை எப்படி பேசணும், அதை வந்து இது சான்று, இது சாத்தியமா அப்படின்னு யோசிக்கணும். சிவபெருமான் அப்படிங்கிறவர் 5 தொழிலுக்கும் அதிபதி. இந்த உலகத்தில் மலங்கள் அற்றவன், ஆணவம் கண்மம் மாயையே அவருக்கு கிடையாது. அதுதான் அவனுக்கு விமலன் அப்படின்னு பேர். வீணா இல்லைன்னு அர்த்தம், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. மலங்கள் அற்றவனால விமலன்னு பேர். அவருக்கு ஆசாபாசங்கள்லாம் கிடையாது, அவருக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் தான் கடவுளாச்சே. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அது அந்த வார்த்தை எனக்கே சொல்கிறதுக்கு சங்கடமாக இருக்குது. பிருகு முனிவர் போய் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த பூலோகத்திலே உருவ வழிபாடு இருக்காது, லிங்க வழிபாடு மட்டுமே இருக்கும், உருவ வழிபாடு இருக்காதுங்கிறது கொடுக்கப்பட்ட சாபம். இல்லை அதில் போய் வந்து தவறுதலாக அவருடைய அந்த அருந்து விழுந்துருன்ற மாதிரிலாம் சொன்னீங்க இல்லையா, அந்த வார்த்தைகள் வந்து அநாகரிகமான வார்த்தைகள். அதை அதுவும் நீங்கள் ஒரு நாரதர் போட்டவர் அப்படி பேசவே கூடாது. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த கதையில் மாற்றிக்க தான் வேணும். ஏன்னா போய் அவர் பார்க்குறாரு, ஒவ்வொருத்தரையா பிரம்மாவையும் பார்க்குறாரு, மகா பெருமாளை சிவபெருமானையும் பார்க்குறாரு, எல்லாரும் மதிச்சிருப்பாங்க. இருந்தாலும் ஏன்னா திருவேங்கடமலை அப்படின்ற திருமலை அப்படிங்கிற அந்த திருப்பதி உருவாவதற்கான திருவிளையாடல் தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம். அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிளையாடல் தான். அதனால தான் சிவபெருமானை போய் பார்த்தவர் உங்களுக்கு உருவ வழிபாடு இருக்காதுன்னு மட்டும்தான் சாபம் கொடுத்தாரே தவிர சிவபெருமானுக்கும் பார்வதியாருக்கும் ஏது இல்லற வாழ்க்கை சொல்லுங்கள். அவங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால் வாங்க, பெருமாள் அப்படிங்கிறவர் தான் சாத்விக குணம் கொண்டவர் என்பதை சுட்டி காட்டி அங்கே மகாலட்சுமி பிரிஞ்சு போயிடுறா. பிரிஞ்சு போன மகாலட்சுமியை தேடி மகாவிஷ்ணு பூமிக்கு வரார். வந்தா மகாவிஷ்ணு தான் அங்கே வந்து தங்கிய இடம் தான் இங்கே திருப்பதி ஏழுமலையானாக நாம் வச்சு வழிபாடு பண்ணுறோம், நடக்குது. சரி வாங்க, நாடு தொண்டை நாடு, ஊர் சிற்றூர், நிலம் குறிஞ்சி நிலம். வேற என்ன விவரம் என்னை பற்றி வேணும் உங்களுக்கு? அருமையாக சொன்னீங்க. என்ன நாரதர் போட்ட என்ன தாங்கள் நீங்கள் அதை கூறக்கூடாது என்று யாருமே சொல்லக்கூடாது. அந்த கதையே அப்படி இல்லை. கற்றாரை கற்றார் காமருவதை போலே என்பதை போலே தாங்கள் ஒரு வார்த்தையில் ஒரு இடத்துல இந்த இடத்துல இதுதான் அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வந்து புராணங்களை கதைகளை எடுத்து பேசுகிறவங்க நடிக்கிறவங்க அப்படி ஒன்று நடந்திருக்கமா நம்ம பகுத்தறிவு கேட்டவரை அறிந்து ஆராய வேணும். ஏன்னா கற்க கசடர கற்றவை கற்றப்பி நிற்க அதற்கு தக. எது படித்தாலும் எப்பொருள் எத்தன் வயதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதை படித்தாலும் நம்ம பகுத்தறிவு கேட்டவரை அறிந்து ஆராய்ந்து தெளிந்து இது சாத்தியமா அப்படின்றத தெரிந்து பேசுவது அப்படிங்கிறது மிக மிக அவசியம். அதனால வாங்க, தவத்துக்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு சபத்திற்கு நால்வர், வச்சவகதா எடுக்கணும், வழி தெரிஞ்சவங்க நடக்கணும், உப்பு திண்ட வந்தா தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்ச வந்தா தண்டனை அனுபவிக்கணும், பசிக்கு மறு சாப்பாடு, நோய்க்கு மருந்து, பருவத்தை பயிர் செய், காற்று உள்ள போது ஊத்திக்க, கதவு உள்ள போது சாற்றிக்கொள், இன்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம், சிரசுக்கு கண்கள் பிரதானம், கண்களுக்கு இமைகள் பிரதானம். இமைகள்ல எத்தனைங்க? இமைகள்ல மேலு கீழு இருக்குல்ல, மேல் இமை கீழ் இமை. ஆமா. வறண்ட நிலத்திற்கு தண்ணீர் வேணும், இருண்ட வீட்டிற்கு வெளிச்சம் வேணும், உருண்டை வடிவமான உலகிற்கு நியதி வேணும், பண்ணிற்கு இசை, சரி, பெண்ணுக்கு ஒழுக்கம் அடக்கம், அதிலும் ஒரு பருவமடைந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும், அடக்கம் வேணும். வேற என்ன நீங்க என்னமோ நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்களே சொல்லுங்க. சொல்லுங்க கூடவே. சொல்லுங்க, அதுக்கு என்ன பண்றது? ஒரு பெண் முழு பெண்மையாக ஆகணும் அப்படின்னா தாய்மையாகணும். தாய்மையாவதற்கு ஒரு மணவாளன் வேணும், திருமணம் முடிக்கணும். ஆக என்ன ஒரு பெண்மகளாக உள்ள நீங்க என்ன மனித ஜென்மமாக பிறவி எடுத்த தாங்கள் என்ன உங்களுக்கு அந்த அருமையும் அந்த அருகுணம் தெரியாமல் இருக்குமா? சரி, அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க தான் காவலுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமா, திணை காவலுக்காக வந்த முருகனுக்கு திணை விதைச்சு திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்யக்கூடாது என்பதற்காக பறவைகளை விரட்டி திணையை காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப கையில் இருப்பது கவன் வச்சிருக்கேன், அமைத்திருப்பது கரணம் வச்சிருக்கேன். இந்த கவன் கொடுத்தது யாருமா? கவன் என் தந்தை கொடுத்தார். ஆமா, பறவைகளை நீங்க ஏன் விரட்டணும்? பறவைகளை நான் விரட்ட வேண்டும் என்பது முருகருக்கு அப்பா வச்சுக்கிட்ட வேண்டுதல் அது. ஓஹோ. என்ன பறவைகளுக்கு எத்தனை அறிவு? பறவைகளுக்கு 4 அறிவு, உங்களுக்கு 6 அறிவு. இது நல்லது, இது கெட்டது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்று பகிர்ந்து உணரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு, பகுத்தறிவு உண்டு. ஆமா. என்ன அந்த பறவை ஏன் கீழிருந்தே கூட விரட்டலாமே? இல்ல, பறவைகளை பரன் மீது நின்று தான் விரட்டணும் அவசியம் இல்ல. பரன் என்பது உயரமான இடம், அங்கிருந்து பறவைகளை விரட்டினால் இன்னும் கூடுதலாக பட்சிகளை விரட்டி திணையை காக்க முடியும் என்பதற்காக பரன் மீது நின்று விரட்டுகிறோம். வாழ்க்கையில என்ன அந்த பரன் என்ன அப்பேற்பட்ட அந்த பரனுடைய தத்துவம் எல்லாம் எவ்வளவு தத்துவத்தை அடக்கி வச்சிருக்கீங்க. சரி, அந்த தத்துவம் மாதிரி அந்த பரன் மேல் இருப்பதை போல நீங்க வாழ்க்கையில நீங்க மேலே போகணும். அப்படி என்ற சாபனத்தை அடிய நான் ஒட்டி உங்களுக்கு ஒரு வரன் பார்த்திருக்கிறேன். நினைச்சு நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு வரன் பாட்டு வந்தீங்கடா. மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இங்க வந்தீங்களா? முதல்ல இந்த செய்தி தெரிஞ்சிருந்தா வந்த வெளியே போங்கன்னு உங்களை அனுப்பி விட்டுருப்பேன். அட நாராயணா, என்ன வந்த பாதையில நான் போயிருவேனா? அப்புறம் வேற பாதை இருந்தா போங்க. வந்த பாதையில போறது அது வேற ஆளு. சரி, நாரதன் அந்த மார்க்கத்துல நான் போகவே மாட்டோம். நாரதர் வரன் பாட்டு வந்திருக்கீங்க. இதுவரைக்கும் எத்தனையோ திருமணங்களை முடித்து வைத்தவர் தாங்கள். ஆனா இன்னைக்கு எனக்கு வரன் பார்த்து வந்ததாக சொன்னீர்கள் அல்லவா? வரனின் பெயர் என்ன? இதோ கூறுகிறேன். பேரு, ஊரு,
இருக்குல்லம்மா ஏம்மா யாரு ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னா சொல்லுங்க, ஜாதகத்தையும் வச்சு பார்த்துருவோம். அப்ப சாதகம் நீங்க பார்த்துருவீங்களா? ஆமா, நமக்கு சாதகமா இருந்தா அது ஜாதகம், இல்லைன்னா அது அப்படி இல்லை. முருகா, தாங்கள் வந்த நோக்கம்? முருகா, முறைப்படி மும்மூர்த்திகளை தரிசனம் பண்ணி மூவுலகம் சென்று பூவுலகை நாடி பூலோகத்தில் நின்று சினோக்கமாக சென்று கொண்டிருக்கும் இடத்திலே குறிஞ்சி நிலத்தில் அழகான கனி ஒன்றை கண்டேன். கனி கண்டது நாரதமுனி, அதை அடைய வேண்டும் சிப்பிரமணி. கனியை பார்த்த மாத்திரத்தில் முருகா சமர்ப்பணம் என்று கூறிவிட்டு தங்களை நாடி ஓடோடி வந்திருக்கிறேன். இதுதான் விவரம் ஐயா, சுப்பிரமணிய ஐயா. மீண்டும் ஒரு கனி அன்று ஒரு நாள் கொண்டு வந்தீர்கள், இன்றோ கண்டு வந்தீர்கள், அப்படித்தானே? அதுதான் உண்மை. கண்டு வந்து கனி செய்து உண்டா என்ன? ரொம்ப ரொம்ப பெருமை உண்டு. சொல்லுங்க பாப்பா. மாங்கனிக்கும் தேன் கதளி மண்கணிக்கும் மேலினிக்கும் பூங்கனியை கண்டு மனம் பூரித்தே இந்த ரேவதி ராகத்தில் தான் பாடணும். அப்படி வந்து ரொம்ப அள்ளிக்கிட்டு போகுது எட்டத்தில். என்ன சிவகங்கை மாவட்டம், இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கும் சாரிகேசி ராகத்துக்கும் ஒரு அற்புதமாக அந்த தாய் ராகத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு உண்டு. அந்த தாய் ராகத்தை ஒட்டுனது தான் இந்த ரேவதி ராகம். அப்படி என்ற காரணத்தினால் இந்த ரேவதி ராகத்தில் நாம் கனியினுடைய பெருமையை சொல்லணும். அப்படின்ற காரணத்தினால தான் மகனிக்கும் தேர்கதளி மகனிக்கும் மாங்கனிக்கும் தேன்கதளி மண்கணிக்கும் மேலினிக்கும் பொங்கனிய கண்டு மனம் பூரித்தே அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தியங்கும் அனைத்திட வேண்டும் எங்கள் மாண்பருவா. அந்த இந்திர சந்திரன் அவன் வந்த எந்த வெற்றி நிகழும் அந்த ரப்பையும் உதவியும் பார்த்திட என்று வெற்றி கண்டிடும். மாங்கனிக்கும் தேன்கதளி கனி முருகா சுருக்கமான பற்றற்றார் மற்றும் நற்றவர் கோலத்தை நாடியே எம்மாதிரி முனிவர்களும் நிச்சைக்கு உகந்த இடத்துல ததும்பி ஒதும்பி விரும்பி இருக்கின்றது கனி ஐயா. அருமையான விளக்கம். மாங்கனிக்கும் தென்கதளி வங்கனிக்கும் வினனிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் உறுத்தி அக்கனியை இக்கணமே கணப்பொழுதுல அணைக்கணும். ஆமா, அணைத்தால் அரவணைப்பும் கொடுக்கும். இருந்தாலும் கூட இந்த கனியை பற்றி ஒரு சில விசாரணை பண்ணலாமா? என்ன
கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் சுவாசிக்கலாம், உள்ளத்தால் மனம் பூரிக்கலாம், வாயால் என்ன நாவால் ருசிக்கலாம். குறிப்பிட்ட பொருட்கள் செய்திருமா? ஆமையா. ஓஹோ, இது அனுபவமா அனுமானமா? முருகா, என்ன அனுபவம் என்ற ஒரு அற்புதம் தானையா. இந்த கீர்த்தி, உங்களுடைய கீர்த்தி இருக்கும் பொழுது அனுபவம் பேசும் அல்லவா. ஓஹோ, இருந்தாலும் கூட மனம், வாக்கு, காயம் என்று சொல்லக்கூடிய மும்மல பட்சிகளுக்கும் எட்டாத உயரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகத்தில் யாருக்கும் எட்டாது, ஒட்டாது, கிட்டாது, உங்களுக்கு தான் எட்டும் ஒட்டும் கிட்டும் ஐயா. எட்டாத கொம்பில் முருகா
ஆமையா கொங்கு 2 இவையெல்லாம் நிச்சயமாக கிடைக்கத்தான் உண்டா? முருகா, இருக்கிற அந்த ஞான பயிர்களை வைத்து தங்கள் வேலை நடக்க வேண்டும் என்றால் பார்த்தது வள்ளியை பார்த்தேன். ஓஹோ, பார்த்தது வள்ளியை பார்த்தேன். உங்களுடைய விவரமெல்லாம் எடுத்து உரைத்தேன். மறுத்தாள், வெறுத்தாள். காரணம் என்ன? அஞ்ஞானம் என் மாய இருளில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவளை விஞ்ஞான சிறையில் அடைக்க வேண்டும் என்றால் ஞானா சக்தியாகிய தாங்கள் செல்ல வேண்டுமானால் இந்த ரூபத்தில் போனீங்கன்னா முருகன் எப்ப வரமாட்டாரா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். உறவு வேண்டும் வேண்டாமை எதிர்பார்க்கிறாள். ஆனால் இப்படியே போனீங்கன்னா உங்களை ஐக்கியப்படுத்திடுவார். தாங்கள் சொல்வதைப் போல அவளுக்கு ஏற்றார் போல் வேடனாக சென்று அன்னவழி மனங்கொண்டு தாங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் சரியா 5:30க்குள்ள இந்த முகூர்த்த நேரத்தில் திருமணத்தை முடிச்சிருவோம். பகவி என்ன சாமி? ஹலோ, என்ன உலகத்தில் தோன்றி புகழோடு தோன்றுக தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவ பெருந்தகை இந்த உலகத்திலே 84 லட்சம் சிவபேதங்களுக்கும் அவர் ஈரடியிலே எடுத்து பாடி வைத்த மகான். ஈரடியை கொடுத்தவர் யாருன்னா அப்பேற்பட்ட திருவள்ளுவர். அவர் கொடுத்த மறைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றது. நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மறைந்து விட்டார். ஆனால் அதே போல வடலூரிலே பிறந்த மகான் ராமலிங்க அடிகளார் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் மனிதனாக பிறந்து ஆன்மீக ரீதி என்றால் என்ன என்பதை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டிய அப்பேற்பட்ட பக்தன் ஆன்மீகத்தில் கலந்து மக்களுக்காக அன்னதானம் என்பதை ஒன்று உண்டு பண்ணிய நினைத்த அந்த மாபெரும் மனிதன் அவர் கரத்தால் வைத்த அடுப்பில் வைத்த நெருப்பாகப்பட்டது அன்றிலிருந்து இன்றளவும் அணையாமல் வடலூரிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட மகான் இந்த உலகை விட்டு மறைந்து விட்டார். அவர் புகழ் இந்த உலகிலே பேசப்படுகிறது. அதைப்போல ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற காரணத்தினால் சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா பல தெய்வங்கள் மேலே எத்தனை பாடல்களை அவர்கள் பாடியிருந்தாலும் அவருடைய குரல் ஓவியம் என்ற இசை இந்த உலகத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மக்களெல்லாம் செவியின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட மகானும் பூத உடம்பை விட்டு சென்று விட்டார். அவர் புகழ் இந்த மண்ணிலே பேசப்படுகின்றது. அது மட்டுமா, மக்களோடு மக்களாகவே பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று வாழ்ந்த பாடிய மகான் பாடகர் ஜவுந்தராஜனும் மறைந்தார். இப்படி ஒவ்வொரு மனிதனும் பின்பற்றி கடைப்பற்றிய காரணத்தினால்தான் ராமேஸ்வரத்தில் பிறந்து வளர்ந்த என்ன பாவத்தை துளைக்கக்கூடிய மண்ணு எதிர அப்படின்னா ராமன் செய்த பிரமகத்தி தோஷங்கள் எல்லாம் கழித்த மண்ணிலே பிறக்கக்கூடிய அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடிய மனிதன் இந்த உலகத்திற்காக எவ்வளவு பெரிய ஏவுகணையை உண்டு பண்ணி புகழை நிலைநாட்டினார். அவரும் மறைந்தார். இப்படியெல்லாம் மறைந்த பிறகு ஒவ்வொரு மனிதனும் புகழை பேச வேண்டும்படி மனிதனாகப்பட்டவன் மண்ணிலே வளர வேண்டும், புகழை பேச வேண்டும் என்ற காரணத்தினால் என்ன மனிதனுக்காக மனிதனா அப்படி என்ன மனிதனில் மாணிக்கம் உண்டு, மனிதனில் மிருகம் உண்டு, மனிதனில் தெய்வம் உண்டு என்ற காரணத்தினால்தான் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன்
மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. வாழ்வு நிலைக்கும் என்று. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனில் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானான், மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிசெயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. சதிசெயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருப்பவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் சதிகாரன், உண்மையை சொல்பவன் சதிகாரன். இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானான்,
மனிதர்களாலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே